ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இது நம்ம டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. இந்த சேனலில் நாம் கொடுக்குற எல்லா தகவல்களும் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இங்கே நம்ம யாரையுமே ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஊக்குவிக்கவே இல்லை. இங்கே கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷனும் என்னோட தனிப்பட்ட கருத்து. இதை நீங்கள் ஏற்றுக்கிறது ஏற்றுக்காதும் அவரவர் விருப்பம். அதே நேரத்தில் நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரி கிடையாது. ஓகே, இப்போ நம்ம இன்னைக்கு உண்டான வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஓகே, நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால வீடியோ பேசி ரெக்கார்ட் பண்ணி போட முடியல. ஸோ ஒரு ஏஐ ஜென்ரேட்டடாக வீடியோ போட்டு ஒப்பேத்தியாச்சு. ஓகே, அந்த வீடியோலையும் நாம் கொடுத்துருந்த லெவல்ஸ் இந்த லெவல்ஸ் தான். நான் இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் 3 தான் இருக்குது. ஓகே, 4வது லைன் இங்கே இருக்குது. 4 கிரீன் கலர் லைன்ஸ் இதை தான் R1 R2 S1 S2 அப்படின்னு சொல்லி நாம் கொடுத்துருந்தோம். இதை தாண்டி நாம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் அப்படின்றது 25,050 அந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே இருக்கா இல்லை மேலே இருக்கா அப்படின்றது தான் ட்ரெண்டை முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுக்கு 25,134 அங்கே ஓப்பன் பண்ணியிருக்கான். ஓப்பன் பண்ணி லாஸ்ட் மந்தோட ஹை அந்த ஏரியாவில் தான் சஸ்டெயின் ஆகிட்டே இருந்திருக்கான். அங்கே போயிட்டு அவன் எக்ஸாக்டாக ஃபர்ஸ்ட் கரெக்ஷன் கொடுத்தது எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட R1 அங்கே ரிஜெக்ட் ஆயிருக்கான். அங்கே ரிஜெக்ட் ஆகி ஓப்பன் ப்ரைஸில் திரும்ப சப்போர்ட்டு நல்ல ஒரு கிரீன் கேண்டில் போட்டு நம்மளோட R1 பிரேக் பண்ணியிருக்கான். பிரேக் பண்ணவும் பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக நம்மளோட R2 பக்கத்தில் தான் போயிருக்கான். நம்ம R2ன்றது 231, அவன் வந்திருக்க ஹை 221, ஒரு 10 பாயிண்ட் மிஸ் பண்ணியிருக்கான். அந்த ஏரியாவில் ரிஜெக்ட் ஆனவன் திரும்பியும் அந்த லாஸ்ட் மந்தோட ஹை அங்கவே சப்போர்ட் எடுத்து நம்மளோட R1 அந்த ஏரியாலேயே ரிஜெக்ட் ஆகிட்டு இப்போ ஓப்பன் ப்ரைஸ் பக்கத்துலேயே தான் க்ளோஸ் பண்ணியிருக்கான். ஸ்பாட் அப்படிங்கிறது நம்மளோட மந்த் S1 24,540 நம்மளோட மந்த் S1 அங்கே சப்போர்ட் எடுத்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்க இடம் 25,140, கிட்டத்தட்ட 600 பாயிண்ட் அந்த ஏரியாவிலேருந்து ரெக்கவரி கொடுத்துட்டான். ஸோ நீங்கள் ப்ரீமியத்தை ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன சொல்ல வருது அப்படின்றத உங்களால் ரொம்ப தெளிவாக பார்த்து முடிவெடுக்க முடியும். எல்லா நாளும் ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற அவசியமே உங்களுக்கு இருக்காது. மார்க்கெட்டுக்குள்ள ஒரு தெளிவான அவன் கன்ஃபர்மேஷன் கொடுக்குற அன்னைக்கு உங்களால் எடுத்தீங்க அப்படின்னாவே போதும். இப்போ இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட என்ட்ரி அப்படின்றது இந்த இடத்துல தான் வந்துடும். இந்த இடத்துல என்ட்ரி அப்படின்னும் போது இந்த ப்ரீவியஸ் டே ஹை இந்த ஏரியாலேயே நம்ம டார்கெட்டே முடிஞ்சிடும். இந்த மாதிரியான இந்த லைனை கிராஸ் பண்ணுவானா பண்ண மாட்டானா அப்படின்றத உங்களால ப்ரீமியத்துல தான் பார்த்து சொல்ல முடியும். இந்த லைனுக்கு முன்னாடியே அவன் இங்க ஒரு ஹை வச்சிருக்கான். இந்த ஹையை பிரேக் பண்ணுவானா பண்ண மாட்டானா அப்படின்றத உங்களுக்கு ப்ரீமியம் தெளிவா சொல்லும். லைவ் மார்க்கெட்லயே நான் சொல்றேன். லைவ் மார்க்கெட்லயே ப்ரீமியத்தை நீங்க கரெக்டா வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா இன்னமும் அவன் வச்சிருக்க ஹையை பிரேக் பண்ணுவான் இல்ல வச்சிருக்க லோவை பிரேக் பண்ணுவான் அப்படின்றதெல்லாம் உங்களால் தெளிவா வாட்ச் பண்ணி புரிஞ்சுக்க முடியும். இந்த தொழில் அப்படின்றது ரொம்பவும் டைம் கன்சியூம் பண்ணக்கூடிய தொழில். இந்த இடத்துல நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஆப்ஷன்ஸ் பையரா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ரொம்பவும் டைம் எடுக்கும். மார்க்கெட்டை நீங்க நிதானமா புரிஞ்சு ஒரு ட்ரேடை நாம ஏன் எடுக்கிறோம், எப்போ எதுக்காக எடுக்கிறோம், எந்த நேரத்துல எடுக்கணும் எடுக்கக்கூடாது அப்படின்ற முடிவெல்லாம் உங்களுக்கு எடுக்க தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா தான் ஒரு ஆப்ஷன்ஸ் பையரா இங்கே சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். இதுக்கு ரொம்பவும் டைம் செலவு எடுக்கும். உங்க டைமை நீங்க கத்துக்கிறதுலயே ரொம்ப நாள் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேணாம் அப்படின்ற பட்சத்துல நம்மளோட கோர்ஸை நீங்க எடுத்துக்கலாம். கோர்ஸுக்கு உண்டான டீட்டெயில் இங்க இருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி நாம நேற்று காலையில் கொடுத்துருந்த லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணது தான். 25,050 புட்டு 25,100 கால், இந்த 2 ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம நேற்று லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். இன்னைக்கான லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 25,297, 25,215, 25,068,
25,002 இதுதான் நாம இன்னைக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கு. இன்னைக்கு நாம எடுத்திருக்க லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளா ஏடிஎம் ஸ்ட்ரைக் அந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். அதாவது 25,150 அந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி தான் நாம இந்த லெவல்ஸ் எடுத்திருக்கோம். இன்னைக்கு நாம சொல்றோம் பாருங்க, இந்த விஷயம் லைவ் மார்க்கெட்ல எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நீங்க செக் பண்ணி பாருங்க. அதாவது நாம எடுத்திருக்க இந்த R1 R2 இந்த ப்ரைஸை மார்க்கெட் பிரேக் பண்ணி அதை தாண்டி மேலேயோ இல்லை கீழேயோ போகணும் அப்படின்னா இப்போ க்ளோசிங் ப்ரைஸ்ல இருக்க 25,150 அந்த கால் அவனோட ப்ரீவியஸ் க்ளோஸ் அந்த ப்ரைஸுக்கு மேலே நின்னாதான், அதாவது ஸ்பாட் இந்த ஏரியாவை ரீச் பண்ணும்போது அவன் அவனோட ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலவே இருக்கணும். ஸ்பாட் 25,015 அந்த ப்ரைஸை ரீச் பண்ணும்போது அந்த 25,150 அந்த கால் அவனோட க்ளோஸ் ப்ரைஸ்க்கு மேலவே இருக்கிற பட்சத்துல தான் ஸ்பாட் அப்படின்றவன் இந்த ப்ரைஸை பிரேக் பண்ணி மேலே போக வாய்ப்பு. அதே நேரத்துல கீழே வந்து இந்த S1 ரீச் பண்றான் அப்படின்னா அந்த 25,150 புட்டு ஸ்பாட் இந்த 25,068 அந்த லெவலை ரீச் பண்ணும்போது அந்த புட்டோட ஸ்ட்ரைக் அவனோட ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ்க்கு மேலே ட்ரேட் ஆகணும். அப்படி ட்ரேட் ஆகணும் அப்படின்னா இந்த ஏரியாவை பிரேக் பண்ணி கீழே வர வாய்ப்பு. ஓகே, இப்போ R2 வரான். R2 வந்து ரீச் பண்றான் அப்படின்னா இப்போ காலுக்கும் புட்டுக்கும் க்ளோசிங் ப்ரைஸ் என்ன ப்ரைஸோ அந்த ரெண்டு ப்ரைஸையும் ஆட் பண்ணீங்கன்னா வர ப்ரைஸை அந்த ஒரே புட்டோட ஸ்ட்ரைக்குக்கு இங்கே R2 மார்க்கெட் ரீச் பண்ணும்போது கொடுக்கணும். அதாவது 25,150 புட்டுக்கு இப்போ உங்களுக்கு க்ளோசிங் ப்ரைஸ் என்ன இருக்கு அப்படின்னா 65.81 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸ்பாட் அப்படின்றவன் இந்த S2 ரீச் பண்றான் அப்படின்னா அந்த 150 புட்டுக்கு 85 என்ன ப்ரைஸ் 65.81 இந்த ரெண்டு ப்ரைஸையும் கூட்டினா ஒரு 147 ரூபா வருதுன்னா அந்த 147 ரூபா அந்த ஒரே ஸ்ட்ரைக்குக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்திருந்தா மார்க்கெட் இந்த S2வையும் பிரேக் பண்ணி கீழே போக வாய்ப்பு. அப்படி கொடுக்கல அப்படின்ற பட்சத்துல மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் ஆக வாய்ப்பு. இதை தான் நாம சொல்றோம். நம்மளோட ஸ்பாட் கோர்ஸ்லையும் இப்படிதான் இருக்கும். லெவல்ஸை நாம இப்படிதான் பார்ப்போம். எந்த லெவல் எந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு பின்னாடி தான் ஒரு லாஜிக் இருக்கு, நிஃப்டியோட லாஜிக். இங்கே அதே மாதிரி R2 வந்து மார்க்கெட் ரீச் பண்ணுது அப்படின்னா அந்த காலோட ஸ்ட்ரைக் 25,150 அந்த காலோட ஸ்ட்ரைக்குக்கு 147 ரூபாய்க்கும் அதிகமா இருக்கிற பட்சத்துல மார்க்கெட் இந்த R2 பிரேக் பண்ணி மேலே போக வாய்ப்பா இருக்கும். இது நடக்காத பட்சத்துல மார்க்கெட் இந்த R2ல இருந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு. இந்த விஷயத்த ஓப்பனிங் எப்படி இருக்கு அப்படின்றதும் முடிவு பண்ணும். ஓப்பனிங் ஒரு பாசிட்டிவ்ல ஓப்பன் பண்ணிட்டான், ஒரு 175 இந்த ரேஞ்சில் ஓப்பன் பண்ணி டைரக்டா இங்க வரான் அப்படின்னா இங்க வரும்போதே உங்களுக்கு அந்த காலோட ப்ரைஸ் அவனோட ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ்க்கு மேலே இருக்க தான் வாய்ப்பு. ஆனால் இப்படி ஓப்பன் பண்ணவன் இப்படி கீழே வரான், கீழே வந்து திரும்ப இப்படி மேலே வரான், மேலே வரும்போது அவனோட க்ளோஸ் ப்ரைஸ்க்கு மேலே இல்லை. இங்கே ஓப்பன் பண்ணவன் திரும்ப ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸை வந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே வரான். இப்படி மேலே வந்து இந்த இடத்துல அவனோட க்ளோசிங் ப்ரைஸில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் திரும்ப இந்த R2ல இருந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பாக இருக்கும். ஒரு மார்க்கெட்டை நீங்கள் ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி இப்படி தான் பார்க்கணும். ஸ்ட்ரைக்கை நம்ம எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றதுலையும் ஒரு கிளியர் கட்டான லாஜிக் இருக்கு. இந்த ஸ்பாட்டுக்கு உண்டான லெவல்ஸை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பரை நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. ஆனால் நம்மளோட ஃபுல் கோர்ஸில் தான் ஒரு செல்லரை எப்படி ஃபாலோ பண்ணணும், செல்லர் என்ட்ரி ஏரியா எக்ஸிட் ஏரியா இதை பேஸ் பண்ணி நாம் எப்படி என்ட்ரிஸ் எடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸ்பாட்டோட லெவல்ஸ் எல்லாமே ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மட்டும்தான். இதை நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடாது. ப்ரீமியம் நாம் சொன்ன இந்த ப்ரீமியம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல தான் நீங்கள் ஒரு ரிஸ்கே எடுக்கணும்.
ஸ்பாட் சும்மாவே அந்த இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் நீங்க எதுவும் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இதுதான் ஸ்பாட் லெவலுக்கு பின்னாடி இருக்க கிளியர் லாஜிக். நீங்க நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். எல்லா இடத்துலையுமே ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை காமிச்சோ இல்லை ஆக்டிவ் கான்ட்ராக்ட் டேபிள்லையோ இருக்கிற ஸ்ட்ரைக்குங்களை அவங்களோட க்ளோஸ் ப்ரைஸை ஆட் பண்ணி இல்லை காலோட ப்ரைஸை ஆட் பண்ணி புட்டோட ப்ரைஸை மைனஸ் பண்ணி இதுதான் லெவல்ஸ் அப்படின்றத சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த லெவல்ஸை லைவ் மார்க்கெட்டில் எப்படி பார்க்கணும் அப்படின்றத யாரும் சொல்றது கிடையாது. சும்மாவே அந்த லெவல்ஸை ரீச் பண்ணதுக்கு அப்புறம்லாம் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணாது. அதுக்கு ப்ரீமியம் எப்படி இருக்கு அதை பொறுத்து தான் அது ரியாக்ஷன் நடக்கும். இதுதான் மார்க்கெட்டோட சீக்ரெட்டு. இதை புரிஞ்சு நீங்க ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்றத பார்த்து பழகி உங்களோட ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை பண்ணுங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ப்ரீமியத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அப்படின்றது 25,100 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்தில் அடுத்த ஒரு அப்சைட் மூமெண்ட் எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் டவுன் சைடில் ஒரு நல்ல மூமெண்ட் எதிர்பார்க்கலாம். அந்த மூமெண்ட்டும் எது வரையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 24,900 இதுதான் உங்களுக்கு அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. இங்கே ப்ரீமியம் சப்போர்ட் 25,100 ப்ரீமியம் சப்போர்ட்டோட இறங்குற பட்சத்தில் 24,900 இந்த ஸ்ட்ரைக்கை ரீச் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்ல ப்ரைஸ் நமக்கு ஏடிஎம் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 73 ரூபா தான் இருக்கு. ஒரு எக்ஸ்பைரி டேல நிஃப்டிக்கு என்ன பாயிண்ட் இருக்கணுமோ அந்த பேசிக் பாயிண்ட்டை அவன் ரீச் பண்ணியிருக்கான் இந்த வாரம். ஸோ மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா நார்மலான மூமெண்ட் இருக்கிறதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு. நார்மலான மூமெண்ட்ல இந்த பிரேக் அவுட்ஸ் கிடைச்சது அப்படின்ற பட்சத்தில் நல்ல ஒரு மூமெண்ட்டாக அது மாற தொடங்கும். நீங்கள் காலையில் எடுத்த உடனே ஒரு ஹீரோ ஜீரோ நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி காலையிலே ஒரு என்ட்ரியை போட்டுட்டு வெயிட் பண்ணாதீங்க. மார்க்கெட்டில் டிகே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஹீரோ ஜீரோ அப்படின்ற விஷயத்த நீங்கள் ட்ரை பண்ணலாம். மார்க்கெட் ஒரு 12 மணிக்கே பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீமியம் கரைஞ்சிருச்சு. ஏடிஎம்ல ஒரு 15 பாயிண்ட் 20 பாயிண்ட் தான் ஏடிஎம்மோட ஆவரேஜ் ப்ரைஸே இருக்கு அப்படின்னா மீதம் இருக்க 3.5 மணி நேரம் இருக்கு. 3.5 மணி நேரத்துல ஒரு 20 பாயிண்ட்டை கரைக்கணும் அப்படின்னா சும்மா இருந்தாவே கரையிறதுக்கும் வாய்ப்பா மாறிடும். இல்ல அவ்வளோ சீக்கிரம் கரைஞ்ச பாயிண்ட்டை இன்னும் 3 மணி நேரத்தை தாக்கு பிடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு மூமெண்ட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பா மாறும். இது எல்லாமே வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றது லைவ்ல ட்ரேட் ஆகிற ப்ரீமியத்தை பொறுத்து தான் அமையும். ஸோ ப்ரீமியம் நல்லா டிகே ஆனதுக்கப்புறம் ஒரு ஹீரோ ஜீரோ ட்ரை பண்ணுறது எப்போவுமே கரெக்டாக இருக்கும். ஓகே, இன்னைக்கு வீடியோ முடிச்சுப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே தான் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.